அன்பான நேயர்களே, போன வாரம் அந்தமானுக்கு போனோம். இந்த வாரம் சிங்கப்பூருக்கு பறக்கலாமா? தான் பறப்போம். சிங்கப்பூர்ல நடக்கிற ஒரு கதையை பத்தி தான் பேச போறோம். அந்த படம் தான் நினைத்தாலே இனிக்கும். இந்த படத்துல கமல் ஒரு இசைக்குழு வச்சிருக்காரு. அந்த குழுவோட அவரு சிங்கப்பூருக்கு 15 நாள் இசை கச்சேரிக்கு கிளம்புறாரு. அப்போ இவங்களை பயன்படுத்தி ஒரு கூட்டம் வைரம் கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுல ஒரு லேடியும் இருக்காங்க. அவங்க இவர் உபயோகப்படுத்துற கிட்டார்ல வைரத்தை போட்டுறாங்க. இப்போ இவங்க அப்படியே பயணிச்சு சிங்கப்பூர் போறாங்க. கமல் தான் பாடுவாரு. அவரை ஒரு ரசிகை விரும்புறா. அதாவது கமல் கூடவே பிளைட்ல வர்ற அந்த கடத்தல் கும்பல் பெண் தான் அவங்க. கமலும் ஜெயபிரதாவும் காதலிக்கிறாங்க. அதே நேரத்துல ரஜினியும் சிங்கப்பூர்ல ஒரு பொண்ணை பார்த்து அவரும் லவ் பண்ணி தேடி அலைகிறாரு. இப்போ சிங்கப்பூர்ல இந்த கடத்தல் கும்பலுடைய எண்ணம் நிறைவேறிச்சா, கமல் ஜெயபிரதாவுடைய காதல் கை கூடிச்சா, ரஜினி அவருடைய காதல் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட கதை. சார், இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் சார். கதாநாயகன் கமலஹாசன், அவர் சந்துரு அப்படின்ற ஒரு பாடகர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. கதாநாயகி ஜெயபிரதா, இவங்க சோனா அப்படின்ற கேரக்டர் கமலஹாசனுக்கு இணையா அவங்க நடிச்சிருப்பாங்க. குரூப்ல முக்கியமான நபரா ரஜினிகாந்த் இருப்பாரு, ஒரு கிட்டாரிஸ்ட். அவர் பேர் தீபக். ஜெயசுதா, கீதா, இவங்கெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மற்றும் பல முன்னணி நடிகர்கள், அந்த காலத்துல இந்த முன்னணி நடிகர்கள் பூர்ணம் விஸ்வநாதன், சரத்பாபு ஒரு கெஸ்ட் ரோல்ல வருவாரு. அப்புறம் எஸ்வி சேகர் ஒரு சின்ன ஒரு ரோல்ல வருவார். ஸோ இவங்கெல்லாம் இந்த படத்துக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. சார், இந்த படத்துல டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எடிட்டிங் பண்ணவர் என்ஆர் கிட்டு, ஒளிப்பதிவு பிஎஸ் லோகராஜ். அப்புறம் இந்த படத்தினுடைய கதை வசனம் ரைட்டர் சுஜாதா, இயக்கம் இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர். இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே இயற்றியவர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். படத்தின் இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவர் தான் இந்த படத்தினுடைய சொல்லாமல் சொன்ன கதாநாயகன். இந்த படம் முக்கியமா பாடல்கள் மட்டுமே மையமா கொண்டு தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க சார். இந்த படத்துல என்னன்னா ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா ஒளிப்பதிவு. ஒவ்வொரு சாங்குக்கும் பேக்ரவுண்ட் ஃபுல்லாவே சிங்கப்பூர் முழுக்க காட்டியிருப்பாங்க. அங்க என்ன இடம் இருக்கோ மொத்த இடத்தையுமே இதுல கவர் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எடிட்டிங், கடைசியில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, கடைசியில அவர் சொல்லுவா, நான் உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் இந்த ட்ரிப்ல பாடிக்கிட்டே இருக்கு, இனிமை நிறைந்த உலகம் இருக்கு. அந்த பாட்டை கட் பண்ணி ட்ரெயின் போவோம், கட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல பாடுவாங்க. அடுத்து ட்ரெயின் வேற ஊருக்கு போவோம், கட் பண்ணுவாங்க, அங்க ஒரு அவளுடைய நிலைமை என்னங்கிறத உணர்த்துறதுக்கு ஃபாஸ்டா அந்த எடிட்டிங் போயிட்டு இருக்கோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல ரெண்டாவது ஒரு வார்த்தைகள்லாம் ஒரு இளமை ததும்பும் ஒரு வார்த்தை. அந்த காலத்துல அப்பதான் புது கவிதையெல்லாம் அறிமுகமாகுது. அன்றைய இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியான வார்த்தைகள், எளிமையான வார்த்தைகள். கமலா கல்யாணி வசந்தா வந்தாலாம், மூணு பொண்ணுங்க, ஒருத்தி பிஏவா ஒருத்தி எம்ஏவா, இரண்டும் சேர்த்தாக்கா இன்னொருத்தி பாமாவா அப்படின்னு வரும். அந்த பிஏ எம்ஏ அதை ரெண்டுத்தையும் சேர்த்தா இன்னொரு பொண்ணு பாமா அப்படின்ற ஒரு வார்த்தை விளையாட்டுல அந்த காலத்து இளைஞர்களுக்கு இது ரொம்ப கவர்ந்திருக்கும். அது எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். இந்த பாட்டுல அப்படியே லைன்லயே அந்த பாட்டிலேயே வரும்போது, காலை ஜப்பானில் காஃபி, மாலையில் நியூயார்க்கில் காப்ரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும். ஒரு இனிமையான லைஃப் அப்படின்றத அந்த பாட்டுலயும் சொல்லுவாங்க. உலகம் பறக்குது ராக்கெட்டிலே, வாழ்க்கை நமது பாக்கெட்டிலே. இது ஒரு சிம்பிளான ஒரு வரியா இருக்கும். அது ரசிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு, பாரதி கண்ணம்மா நெய்யடி சின்னம்மா ஏழிசை பொன்னம். இந்த பாடல் பாடும் போது எப்படின்னா, கேமராமேன் இவர் ஒரு அந்த கதாநாயகியை படம் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். பல ஆங்கிள் பல இடத்துல அந்த கதாநாயகியை இவர் படம் பிடிக்கிற மாதிரியே இருக்கும். அந்த ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நல்லா ரம்மியமா இருக்கும். கண்ணதாசன் அவங்க ஒரு முழு படத்துக்கு ஒரே ஒரு பாட்டு தான் கண்மணி சுப்பு எழுதியிருப்பாரு. மீதி எல்லாமே இவர் தான் 13 பாட்டு எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு பாட்டு நம்ம கேட்கறது ரொம்ப இனிமையா இருக்கும். இவர் கிட்டத்தட்ட 5000 பாடல்கள் எழுதியிருக்காரு, திரை இசை பாடல்கள். 6000 கவிதைகள் எழுதியிருக்காரு. அது இல்லாம நாவல்கள், தயாரிப்பாளர், நடிகர், பாடலாசிரியர், இப்படி பன்முகமான ஒரு பரிணாமத்துல இவர் இந்த திரையுலகத்துல வந்திருக்காரு. படத்துல இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தையும் பாடினவர் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடல்களுக்கும் உயிர் கொடுத்தவர் எஸ்பிபின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து நம்ம கதாநாயகிகளுக்காக பாடினது வாணிஜிராம், எல்ஆர் ஈஸ்வரி, ஜானகி. அப்புறம் இந்த படத்துல இன்னொரு பெரிய விஷயம்னா, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் நிறைய படத்துல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருந்துதான் அவங்க தனித்தனியா நடிக்கணும்னு முடிவு எடுத்தாங்களாம். ஏன்னா அவருக்கு ஒரு தனி மார்க்கெட், இவருக்கு ஒரு தனி மார்க்கெட், இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம், அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டம். நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறத விட நம்ம 2 பேரும் தனித்தனியா நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்ட படம் அந்த படம் தான். அன்னைக்கு கூண்டுக்கிளின்னு ஒரு படத்துல எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடிச்சாங்க. அந்த படத்துல இருந்தா நாம இனி சேர்ந்து நடிக்க கூடாதுன்னு அவங்க 2 பேரும் பிரிஞ்சு நடிச்சாங்க. இந்த படத்துல என்ன நாம சொல்லணும்னா, நம்ம
டைரக்டர் பாலச்சந்தர் ஐயா இருக்காங்களே, ம். அவங்களுடைய டைரக்ஷன் அந்த நேர்த்தி வந்து வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. 2 பேரு ம். காதலிக்கிறாங்க. ம். ஆனா ஏதோ ஒரு சிம்டம்ஸ்க்காக கடைசியில ஒரே ஒரு ஒத்த ரோஜாவை மட்டும் காட்டுவார் பாத்தீங்களா? ஆமா. அது வந்து திருப்பி ஒவ்வொரு ஷாட்லயும் திருப்பி திருப்பி அதை காட்டிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்க்கும்போது ஒரு உணர்வுகள் ஒரு தனிமையும் நோக்கி போற மாதிரி ஒரு இதுக்கு எடுத்துட்டு போவாரு. அது வந்து அவருடைய டைரக்ஷன் விளையாட்டுல ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த படம் வந்த காலகட்டங்கள்ல நிறைய வசனம் பேசணும், நிறைய நடிக்கணும், நடிப்பை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம் அதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு மணிரத்னம் மாதிரி வசனங்களும் நிறைய இருக்காது, நடிப்புக்கு இதுல வேலை, பாடல்களுக்கு தான் இதுல வேலையா இருக்கும். சும்மா நச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு காதல் கதையை சின்னதா சுஜாதா இந்த கதை எழுதுனவரு, ஒரு சின்ன ஒரு விட்டு தான் இந்த கதை, ஒரு சின்ன ஒரு லவ், அவ்வளவுதான். ரொம்ப அருமையா பாலச்சந்தர் அதை கையாண்டு இருப்பாரு. அது ரொம்ப நேர்த்தியா இருக்கும். படம் முழுக்க சுஜாதா வந்து அப்போ வந்து ரொம்ப பீக்ல இருக்காரு. இளம் வாசகர்கள் வாசகிகள் மத்தியில வந்து அவருக்கு அவ்வளவு பேர் அந்த 1970, 80 எல்லாம். அப்படி இருக்கும்போது அவருடைய படத்துல இருக்கிற எல்லா வசனமும் வந்து அவர் சுஜாதா டச் இருந்துட்டே இருக்கும். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 2 விஷயம். இப்போ வந்து ஏர்போர்ட்ல இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போகும்போது ஜெயபிரதாவுக்கு வந்து அவருடைய கையை பார்த்து ஜோசியம் சொல்லும் போது, நீ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணுமே, இல்லையா ஆகலையா, உங்களுக்கு தம்பி இருக்கணுமே, இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பார்த்துட்டு PT1 போட்டிருக்கு, திருப்பி பார்க்கணும்னு போட்டிருக்கு அப்படின்னு. இது வந்து சுஜாதாவினுடைய ஒரு டச். இதுல அடுத்து இன்னொன்னு, இந்த 1978 ரிலீஸ் ஆயிருக்கு. 79 தெலுங்குல இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஹிந்தியில டப்பிங் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இசை ரசிகர்களுக்கு ஒரு விருந்து. இப்ப தெலுங்கு சொன்னீங்களா, தெலுங்குல வந்து அதே சைமல்டேனியஸா எடுத்தாங்களாம் ஷூட்டிங். ஏன்னா ஜெயபிரதா மிகப்பெரிய ஒரு தெலுங்கு நடிகை, அதில் படத்துல நடிச்ச ஜெயசுதா ஒரு தெலுங்கு நடிகை, கமலஹாசன் எல்லாருக்கும் தெரிஞ்சவர். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் மனோஜ் சரித்ரான்ற ஒரு பிரபலமான தெலுங்கு படம் நேரடியா ரிலீஸ் ஆச்சு. அதனால கமலஹாசனுக்கு மிகப்பெரிய பேரு, குறிப்பா ஹைதராபாத் ஆந்திரால வந்து அவருக்கு பெரிய பேரு. ஜெயபிரதாவுக்கு டப்பிங் கொடுத்தவங்க மனோஜ் சரித்ரா படத்துல கதாநாயகியா நடித்த சரிதா தான். ரொம்ப இளமையான ஒரு குரல் வளம் மிக்க ஒரு நடிகை வந்து அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. இதுல ஒரு ரொம்ப குறிப்பிட்ட ஒரு காட்சி என்னன்னா, 2 பேரும் கமலும் ஜெயபிரதாவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. அவங்க சொல்லுவாங்க இது முடியாதுன்னுவாங்க. ஏன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த பிளட் கேன்சர் இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சொல்லும் போது அவர் கேட்பாரு உண்மையா அப்படின்னுவாரு. தலையை ஆட்டுவாங்க. அதாவது முதல்ல உண்மைன்ற மாதிரி ஆட்டி இல்லைன்னு சொல்லி கடைசியா உண்மைன்னு முடிப்பாங்க. தலையை ஆட்டுறதுல உங்களுடைய அந்த உணர்வுகளை வந்து ரொம்ப அருமையா வெளிப்படுத்தும். முழு படத்தினுடைய கதையை அந்த தலை அசைவுல சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதே தலை அசைவை கதாநாயகனா நடிச்ச கமலஹாசனும் பண்ணுவாரு. இது பிளட் கேன்சர்னு உண்மையா கன்ஃபார்ம் ஆயிடும், அந்த டாக்டர் கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ உனக்கு அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு ஜெயபிரதா கேட்கும் போது அந்த உணர்வை வெளிப்படுத்துவாரு. அவரு அதே பாணியில சொல்லுவாரு, அந்த ஸ்டைல்ல சொல்லுவாரு. கமல் சொல்லுவாரு ஒரு இடத்துல, அவங்க போனது 3 வாரம் அந்த இசை கச்சேரிக்கு, 3 வார நினைவுகள்ல முழு வாழ்க்கையுமே முடிஞ்சு போச்சுன்னு. அது ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கும், பாக்குறவங்களை ரொம்ப மனசை டச் பண்ணும். அந்த இது காமெடி ஆகட்டும், காதல் உணர்வுகளாகட்டும், எல்லாமே ஒரு உணர்வுகள் இலையோடிய எதையும் ஜவ்வு மாதிரி இழுக்காம ஒரு நச்சுன்னு காட்டின ஒரு நல்ல படம் இது. அதாவது ஒரு ட்ரெடிஷ்னலா ஒரு படம் எடுப்பாங்கல்ல, ஒரு ஃபார்முலா படம், அந்த ஃபார்முலாவை வந்து உடைச்சவர் வந்து கேட்பாரு. 2வது ஃபார்முலாவை உடைச்சு யதார்த்தமான ஃபில்மை கொடுக்கறது ஈஸி, அந்த ஃபில்மை மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது வணிக ரீதியா வெற்றி பெறுறது தான் பெரிய விஷயம். அதுல வந்து கே பாலச்சந்திரன் மாபெரும் வெற்றி பெற்றிருக்காரு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும். நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் படத்தினுடைய பரிந்துரையை நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க. மேலும் உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருந்த விஷயம் இருந்தா எங்க சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.